தசரத சக்கரவர்த்தி பிள்ளை வர வாங்கி கொண்டு அயோத்திக்கு வருகிறார் என்று சரி அயோத்தி நாட்டு குட்டி படைகள் எல்லாம் தசரதரை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆமா, குட்டி படைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். குட்டி படைகள் குடும்பத்தோட. ஓ, குடும்பத்தோட. சரி. மனைவி, பெண்டு, பிள்ளைகள், பேரன் பேத்தி. ஓ, பெண்டு பேரன் பேத்தி. அண்ணே அண்ணி, கொழுந்தியா கொழுந்த, அண்ணி அக்கா. ஆமா, அண்ணே அத்தான்னு சொல்லி குடும்பத்தோட நின்று பாக்காங்க. சரி. அயோத்தியில தசரதரை பார்ப்பதற்கு கூட்டம் வந்தால் கூட்டம் சரியான கூட்டம். ஆமா, ஒரே கைலாச வாசலாக இருக்கிறது. ஏறி பார்ப்பவர், மதிலேறி பார்ப்பவர், பார்ப்பவர்களும், செடியேறி பார்ப்பவரும், கொடியேறி பார்ப்பவரும், கொடியேறி பார்ப்பவர்களும், கோட்டை கொத்தளங்களில் ஏறி பார்ப்பவரும். சரி. அயோத்திக்கு அருகில மக்கள்லாம் எதிர்பார்த்து தசரதர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, தசரதர் பிள்ளை வரத்தோட வந்துட்டாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போட வந்துகிட்டு இருக்காரு, மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. சரி. அப்போ மந்திரி சுமந்திரர் ஓடி வந்தான். ஓடி வந்து, மகாராஜா என்னய்யா, இனி ஆட்சினது பொறுப்பை உங்க கையில தந்துருது. ஏய், ஆட்சியை நல்லா பாத்துக்கிட்டியா மந்திரியா? யாருக்கும் எந்த குறையும் வைக்கல, ஒரு குறை வைக்கல. போய் பாருங்க. சரி, போய் பாருங்க நீங்க. சரி. ஆமா, ரொம்ப சிறப்பா நடத்தி இருக்கிறேன். மனைவிமார்கள் கொஞ்சம் பேர் வந்தாங்க. சரி. பன்னீரால் கணவன் காலை அபிஷேகம் செய்து ஒரு பட்டு நாள் துடைத்து, ஆமா, ஒரு ரோஜா மாலை மாப்பிளை கழுத்துல போட்டு 3 பேரும் அரண்மனைக்குள்ள போட்டிட்டு வந்தாங்க. அழகான ரோஜா மாலை. சரி. அப்போ குலகுருவாகிய வதிஷ்டரை பார்த்தார் தசரதர். சரி. குலகுருவே, என்ன ஐயா, உங்க வார்த்தையின்படி, ஆமா, அங்க வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நான் காணவனத்தில் சென்ற 1000 யானைகளை அப்ப நான் எதிர்விட்டேன் குலகுருவே. இனி எனக்கு எப்போது குழந்தை வாக்கியம் கிடைக்க போகிறது ஐயா? தசரதா, என்ன சூரிய குலத்து வேந்தா, சூரிய குலத்து வேந்தா, உன்னுடைய சூரிய குலத்திலே உதித்தவர்கள் யார் வகையிலும் பொய் என்பது வராது. ஆமா, பொய் சொல்லாம் மையன் குடும்பத்திலே சேர்ந்தவன். பொய் சொல்லாம் மையன் அரிச்சேந்திர மகராஜன் பிறந்தவன் உன்னுடைய சூரிய குலத்துல. ஆமா, என் குலத்துல யாரும் பொய் பேச மாட்டாங்க. ஆமா, நானும் பொய் பேசுறது இல்ல. என் வாயில பொய்யே வராது, பொய்யே வராது. பொய் பேசுறவங்கள பார்த்தாலே பிடிக்காது, பிடிக்காது. சரி. வாழ்க்கையே பொய்யாயிருது, வாழ்க்கையே பொய்யிலதான் ஓடுது. சரி. ஆனா நீ ஒரு பொய் சொல்லுகின்றாய் தசரதா. என்ன குலகுருவே, நான் பொய் சொல்கிறேன். 999 யானை எய்துவிட்டு ஒரு யானைக்கு பதிலாக ஒரு மானிடனை நீ கொண்டு இருக்கிறாய் அல்லவா? உண்மைதான் குலகுருவே, உண்மைதான். மன்னிக்க வேண்டும் குலகுருவே. சரி. அதனை அறிந்தும் அறியாமலும் தெரியாமல் செய்த பிழை ஐயா. ஆமா, அதத்தான் அன்றைக்கே உங்ககிட்ட சொல்லி அனுப்புறேன். என்ன ஐயா? நீ ஒரு கர்மம் வந்து செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னதே தசரதா. சரி. அந்த கர்மத்தை நீ குடும்பத்தினருக்கு தான் செய்திருக்கிறாய். ஆமா, இனி புத்திர காமேஷ்டியாகம் செய்ய வேண்டும். இதுல வில்வமரையப்பா தோப்பை வெட்டி கேலி செய்ய வேணும் அன்றே. வீரர்களை வரவழைத்து குலகுருவாகிய வதிஷ்ட மாமணி அயோத்தியில வில்வமர தோப்பை வெட்ட சொன்னாங்க. ஆமா, வில்வமரத்தை வெட்ட சொன்னாங்க. சரி. ஒரு வேண்டி செய்யணும், அதுக்கப்புறம் தான் தசரதற்கு குலத்தை வாக்கியம் ரெடி ஆகும். வில்வமரத்தை வெட்டும் போது அதுக்குள்ள இருந்து 2 லிங்கம் வருகிறது. ஆமா, ஒரு வேதாளம் வருகிறது. முதல்ல லிங்கம் வருகிறது. அது ஆதிலிங்கம், சோதிலிங்கம், அடங்காத ராமலிங்கம். சரி. அன்னைக்கு ஒரு சொன்னது மாதிரியே இன்னைக்கு இருக்கு. சாதாரண லிங்கம் இல்ல, அடங்காத லிங்கம். எவருக்கும் அடங்காத லிங்கம். அது அந்த காலம். சரி. ஐயா ஏட்டுல எழுதின மாதிரியே எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த லிங்கத்துக்கு 6 கால பூஜை செய்து வில்வ வனநாதர் கல்யாணி அம்மை என்று குலகுருவாகிய வதிஷ்டர் பெயர் கொடுத்தார். ஆமா, வில்வ வனநாதர் கல்யாணி அம்மை என்று பெயர் கொடுத்தார். அந்த கோயில் எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். கணையத்துல இருக்கு கல்யாணி அம்மன் கோயில். கணையத்துல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆள் கிழக்க பார்த்திருப்பார். அவர்தான் வில்வ மனநாதர். அவர்தான் வில்வ நாதர். அவர்தான் நாதர், பெரிய நாதர். அப்படியா?